ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துகிட்ருக்கு. இந்த ஆண்டில் மிக மிக முக்கியமான மாதமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் மாதமானது வந்திருக்கு. ஆண்டு பிறந்ததே தெரியல, 7 மாதம் கம்ப்ளீட் ஆகி 8வது ஆகஸ்ட் மாதமானது பிறந்துருச்சு. பிறந்த இந்த ஆகஸ்ட் மாதம் சாதாரண மாதம் கிடையாது. ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் முக்கியமான மாதமாக கருதப்படுது. காரணம் என்னென்னா, ஜோதிட ரீதியாக நிறைய கிரக மாற்றங்களும் ஆன்மீக ரீதியாக நிறைய முக்கியமான சில ஆன்மீக நாட்களும் வருது. அதனால் ஆகஸ்ட் மாதம் சாதாரண மாதம் கிடையாது. ஆகஸ்ட் மாதத்தில் இப்போ ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாளானது வர இருக்குது. அதுதான் ஆகஸ்ட் மாதத்துடைய 8ஆம் தேதி. ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அப்படி என்ன ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாதத்தில் ஆடி மாதத்துடைய 23ஆம் நாள் கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வெள்ளிக்கிழமை பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இது ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது, மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய சில மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கன்னி ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்களுக்கான தலையெழுத்து மாறுவதை தெரிஞ்சு பலனடைகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த பௌர்ணமியில் என்ன மாதிரியான பரிகாரம் செய்தால் நல்லது நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கிறத அதிரடியாக பார்க்கலாம். பௌர்ணமி என்றாலே அது அம்மனுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட பௌர்ணமி அம்மனுக்கு உகந்த மாதமான ஆடி மாதத்தில் வரும்பொழுது அதற்கு மிகவும் பலன் அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆடி பௌர்ணமி வெள்ளிக்கிழமை ஃபுல்லாகவே இருக்குது. அதனால் இரவு பௌர்ணமி என்பது வெள்ளிக்கிழமை அன்றே திகழ்கிறதுனால வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பௌர்ணமி வழிபாடு செய்வது சிறப்பு. அப்படிப்பட்ட பௌர்ணமி தினத்தில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவில் உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்கள் இருக்கோ, ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் இருக்கோ. அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக தெய்வத்திடம் கோரிக்கை வைப்போம். பொதுவாக ஒரு பரிகாரத்தை நாம் செய்கிறோம் என்றால் அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் முன்வைத்து அந்த பரிகாரத்தையோ அல்லது வழிபாட்டையோ நாம் மேற்கொள்வோம். ஆனால் இந்த பரிகாரத்தை பொறுத்தவரை நமக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அவை அனைத்துமே முன்வைத்து செய்யலாம். அவை அனைத்துமே நிறைவேறும் என்பது தான் இந்த பரிகாரத்துடைய நோக்கம். இந்த பரிகாரத்தை நம்ம வெள்ளிக்கிழமை காலையிலையோ மாலையிலையோ செய்யலாம். ஆனால் செய்யக்கூடிய நேரத்தில் பௌர்ணமி திதி இருக்க வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியம். இதற்கு ஒரு டம்ளரோ அல்லது சொம்போ வேண்டும். அதை நன்றாக சுத்தம் செய்து கொள்ளுங்கள். அதில் சுத்தமான குடி தண்ணீரை நிரப்பிக்கொள்ளுங்கள். பிறகு அதில் நல்ல உடையாத ஏலக்காயை பார்த்து 2 ஏலக்காய் போடுங்க. அடுத்ததாக முட்டு உடையாத கிராம்பாக பார்த்து 2 கிராம்பை போடுங்க. ₹1 அல்லது ₹5 என்று ஏதாவது ஒரு நாணயத்தை அதற்குள் போடுங்க. அடுத்ததாக சிறிது பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அதில் போடுங்க. கடைசியாக துளசி இலைகளையும் அதில் போடுங்க. துளசி இலை கிடைக்காதவங்க வெத்தலையை போடுங்க. இப்படி போட்டு முடித்து விட்டு இந்த சொம்பை உங்களுடைய இடது கையில் வைத்து கொண்டு கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து கொள்ளுங்க. பிறகு உங்களுடைய வலது கையை வைத்து அந்த சொம்பை மூடிக்கொண்டு உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறதோ அந்த கோரிக்கைகள் அனைத்துமே மகாலட்சுமி, அம்மன், சிவன் இவர்கள் மூவரு நினைத்து மனதார கூறுங்க. இப்படி கோரி முடித்ததுக்கு பிறகு இந்த சொம்பில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை சிறிதளவு மட்டும் எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் தீர்த்தமாக குடித்திருங்க. மீத இருக்கக்கூடிய தண்ணீரை இரவு முழுவதும் நிலவுடைய வெளிச்சத்தில் வைத்து விடுங்க. மறுநாள் காலையில் எழுந்து இந்த தண்ணீரை எடுத்து வீடு முழுவதும் ஒரு இடம் விடாமல் முழுவதுமாக தெளிங்க. இவ்வாறு தெளித்து முடித்ததுக்கு பிறகு மீதம் தண்ணீர் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த தண்ணீரை செடியில் ஊற்றி விட்டுருங்க. அதாவது செடியில் ஊற்றி விட்டுருங்க. அந்த நாணயத்தை எடுத்து பணம் இருக்கக்கூடிய இடத்துல வைத்து விடுங்க. அந்த நாணயத்தை செலவு செய்யக்கூடாது. இந்த முறையில் பரிகாரம் செய்ய எண்ணி 3 பௌர்ணமிக்குள் நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்குவதோடு மட்டும் இல்லாமல்
நீங்கள் நினைத்த கோரிக்கைகள் நினைத்தபடி நிறைவேறும். அதுதான் இந்த பரிகாரத்துடைய மெயின் நோக்கமே. ஸோ இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால உங்கள் தலையெழுத்தும் மாறும். இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து கன்னி ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்கள் பலன் பெறுங்க. கன்னி ராசி உத்தரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும். சாதுரியம் கொண்ட உங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமி நன்மையாக இருக்கும். லாபஸ்தானத்தில் 11வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்கள் எதிர்ப்புகளை பூர்த்தி செய்வார். சுபிட்சங்களை அதிகரிப்பார். செல்வாக்கு உயர்த்துவார். அரசு வழியில் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சாதகமாக்குவார். அரசியல்வாதிகள் நிலையை உயர்த்துவார். தலைமையின் ஆதரவு சிலருக்கு புதிய பொறுப்பு பதவி கிடைக்க வைப்பார். பல வகைகளில் பணம் வர ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். மனதில் உற்சாகம் உண்டாகும். வியாபார தொழில் முன்னேற்றம் அடையும். முதலீட்டிற்கு ஏற்ற லாபம் இல்லையே என்ற நிலை மாறும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தாய்வழி உறவுகள் ஆதரவு கிடைக்கும். நீண்ட காலமாக தள்ளிப்போன குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீங்க. உறவினர் நிலை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்வீங்க. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். அதிர்ஷ்டகாரகன் சுக்கரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் நினைத்த வேலைகள் நடந்தேறும். பெரியோருடைய ஆதரவு கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். விவசாயிகள் கவனமாக செயல்படுவது நல்லது. பணியாளர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும். தேவைக்கேற்ற வருமானம் வரும். இது உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு அஸ்தமில் பிறந்த கன்னி ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. தெளிவான சிந்தனையோடு திட்டமிட்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு ஆடி பௌர்ணமி யோகமானதாக இருக்கும். லாபஸ்தானத்தில் சூரியன், சத்ரு, ஜெயஸ்தானத்தில் ராகு, ராசிநாதன் புதனுடைய சஞ்சார நிலை, அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரனுடைய சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் நினைத்த வேலைகள் நினைத்தபடி இந்த டைம் நடந்தேறும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வியாபாரம் தொழிலில் இருந்த மந்த நிலை மாறும். பணியிடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும். அரசு வழியில் நீண்ட நாளாக மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும். எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாய தரும். வேலைக்காக வெளிநாடு செல்வதற்காக மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு 2, 4, 6ஆம் இடங்களில் பார்க்குறாரு. குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். பணவரவு திருப்தி தரும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வியாபார தொழிலில் எதிர்ப்பு போட்டியில்லா நிலை உருவாகும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். அதுவும் ராசிநாதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். ஷேர் மார்க்கெட்டில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். சிலர் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன கோயில் வழிபாட்டை குடும்பத்தோடு மேற்கொள்வீங்க. தனம் தர்மம் என்று செய்யக்கூடிய அளவிற்கு உங்கள் மனம் இலகும். வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். உடல் பாதிப்பு விலகி உற்சாகமோடு செயல்படுவீங்க. தம்பதிகளுக்குள் இணக்கம் உண்டாகும். தொழிலில் அக்கறை அதிகரிக்கும். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபைனலாக கன்னி ராசி சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒன்றிலும் வேகமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமி கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். ரத்னகாரகனான செவ்வாய் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பல வகையில் செலவு ஏற்படும். கையிருப்பு கரையோ, அலைச்சல் அதிகரிக்கும். முன்பின் தெரியாதவர்களை நம்பி சில வேலைகளில் ஈடுபட்டிங்கன்னா நஷ்டமட வேண்டிய நிலை உருவாகும். அப்புறம் ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களில் வேகம் இருக்கும். அதே நேரத்தில் குழப்பமும் அதிகரிக்கும். எதை முன்னால் செய்வது எதை பின்னால் செய்வது என்ற முடிவிற்கு வர முடியாமல் தடுமாறுவீங்க. அதன் காரணமாக சில வாய்ப்புகள் நழுவி போகும். என்றாலும் லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் எடுத்த வேலைகள் யாவும் வெற்றியாகும். நெருக்கடி வந்தாலும் சமாளித்து முன்னேறுவீங்க. செலவுக்கேற்ற வருமானம் வரும். 6வது இடத்துல ராகு சஞ்சரிப்பதோடு குரு பார்வை அங்கு உண்டாவதால் உடல் பாதிப்பு விலகும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டி நெருக்கடி இல்லாமல் போகும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். ராசிநாதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வேலை தேடி வந்தவர்களுக்கு தகுதியான வேலை அமையும். பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். குடும்பத்தோடு கோயில்களுக்கு சென்று வேண்டுதலை நிறைவேற்றுவீங்க. உதவி கேட்டவர்களுக்கு உங்களுக்கு நிலையறிந்து உதவி செய்வாங்க. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். ஆடிப்பட்ட தேடி விதை என்ற வார்த்தையின்படி விவசாயத்தில் கவனம் செலுத்துனீங்கன்னா இந்த பௌர்ணமிக்கு பிறகு விவசாயம் உங்களுக்கு சூப்பராக அமையும். ஸோ உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களோ அவங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஆடி பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்கள் நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொண்டு பயனடையலாம். நன்றி.